குரு சிஷியன் ஒரத்தநாடு தொகுதியிலே வெற்றி பெறப்போவது யார்? அதிமுகவிற்கு அமோகமான வெற்றி. நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுறீங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஒரத்தநாடு தொகுதி என்பது மிக மிக ஒரு முக்கியமான ஒரு தொகுதியாக பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த தொகுதியிலே அதிமுகவின் சார்பாக மா சேகர் அவர்கள் போட்டியிடுகிறார். அதே போல திமுகவின் சார்பாக, அதாவது ஒரு காலத்திலே அதிமுக அமைச்சரவையிலே இருந்த வைத்திலிங்கம் போட்டியிடுகிறார். அதன் காரணமாகத்தான் இந்த முறை மிகப்பெரிய ஒரு விஐபி தொகுதியாக ஒரத்தநாடு தொகுதி மாறி இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். எப்படியாவது வைத்திலிங்கத்தை தோற்கடிக்க வேண்டும், அந்த இடத்திலே அதிமுகவுடைய வேட்பாளர் என்பது மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்ய வேண்டும் என சொல்லி அங்க இருக்கக்கூடிய அதிமுகவினரும் சரி, ஏன் வைத்திலிங்கத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய திமுகவினரும் அங்க வேலைப்பாடுகளை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் முக்குளத்தோர், பட்டியலினத்தவர்கள், முத்தரையார்கள் அதிக அளவிலே வச்சுட்டு வர்றாங்க. இங்கு அதிமுக 6 முறையும், திமுக 5 முறையும், காங்கிரஸ் 1 முறையும் வெற்றி 2021 சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக சார்பிலே போட்டியிட்ட ஆர் வைத்தியலிங்கம் 90,063 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருந்தது. இவரை எதிர்த்து போட்டியிட்ட திமுகவின் எம் ராமச்சந்திரன் 61,228 வாக்குகள், அதாவது அதிமுகவுடைய வைத்திலிங்கத்தை காட்டிலும் மா சேகர் கம்மியான வாக்குகள் வாங்கி தோல்வியை தழுவியிருக்கிறார். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய மா சேகர் 26,022 வாக்குகளும், நாம் தமிழர் கட்சியுடைய கந்தசாமி 9,050 வாக்குகளும் வாங்கியிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் திமுக வேட்பாளராக வைத்திலிங்கம் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறார். அவரை எதிர்த்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக களம் கண்ட மா சேகர் அவர்கள் தற்சமயம் பார்த்தீங்கன்னா அதிமுகவின் வேட்பாளராக அறியப்பட்டிருக்கிறார். அந்த ஒரத்தநாடு பேரூராட்சியை தன்னுடைய கட்டுப்பாட்டிலே வைத்திருக்கக்கூடிய நபர் தான் மா சேகர் அவர்கள். அதிமுகவிலே பிரிவினை என்பது ஏற்பட்ட போது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு சென்றிருந்தார். தற்சமயம் அவரும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலிருந்து கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பாகவே விலகி அதிமுகவில் இணைந்து அதிமுகவிற்கு தீவிரமான களப்பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஒரத்தநாடு தொகுதியில் நடக்கக்கூடிய அந்த கருத்து கணிப்பு முடிவுகள், மக்களுடைய ஆதங்கங்கள், மக்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை பொறுத்தும் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னால் அதிமுகவிற்கு இந்த 2026 சட்டமன்ற தேர்தலிலே மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பு என்பது காத்துக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதாவது இதுவரை வென்றவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா 1967ஆம் ஆண்டு எல் கணேசன் திமுகவிலே முதலாக போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார். அதிலிருந்து கடைசியாக அதிமுகவிலே நமது வைத்திலிங்கம் வெற்றி பெற்றிருந்தார். 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுடைய வேட்பாளர் மா சேகர் அவர்கள் அதிகப்படியான வாக்குகள் வித்தியாசத்திலே, அதாவது திமுகவுடைய வேட்பாளர் வைத்திலிங்கத்தை காட்டிலும் 20,000 to 35,000 வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெறுவதற்குரிய சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது என சொல்லி தற்சமயம் அங்கிருக்க கொண்டு வரக்கூடிய செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். எது எப்படி இருந்தாலும் 2026 சட்டமன்ற தேர்தலிலே ஒரத்தநாடு தொகுதி என்பது மிகப்பெரிய தனி கவனம் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தொகுதியாக பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். பொறுத்து பார்க்கலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க நண்பா.